இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவைக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கிய மத்திய அரசிற்கு முதல்வர் ரங்கசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புயலால் பாதிக்கப்பட்ட புதுவைக்கு இடைக்கால நிவாரண நிதியாக மத்திய அரசு 125 கோடி ரூபாய் அளித்துள்ளது. இதற்காக பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், நாராயணசாமி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியாகாந்தி ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக கூறிய அவர், புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், மீனவர்கள், கால்நடைகள், வீடுகளை இழந்த பொதுமக்களுக்கு நிவாரண நிதி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி கல்வீடு முழுமையாக சேதமடைந்திருந்தால் 15,000 பகுதி சேதமடைந்திருந்தால் 10,000 கூரை வீட்டிற்கு 10,000 வழங்கப்படும் என்றும், நிவாரணத் தொகையாக மீனவர்களுக்கு 32 கோடி, விவசாயிகளுக்கு 44 கோடி, கால்நடைகளுக்கு 60 லட்சம், வீடுகளுக்கு 85 கோடி ஒதுக்கப்படுகிறது என்று கூறினார். புயல் பாதித்த பகுதியை பார்வையிட்டு நம்முடைய மாநிலத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகை தந்த மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நமது மத்திய இணையமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகின்ற நிலையில் அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து அரசியல் கட்சிகளும் உதவியாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர் அவர்கள், மாண்புமிகு மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள், இவரெல்லாம் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள், இவர்களெல்லாம் நமக்கு நிதியை பெற்றுத் தருவதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். மத்திய அரசும் நமக்கு அதிக நிதியை கொடுக்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதனை வைத்து இந்த புயலால் பாதிக்கப்பட்ட அத்தனையும் சீர் செய்து புதுச்சேரி மாநிலத்தை அழகான மாநிலமாக மீண்டும் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கை அரசு நிச்சயமாக எடுக்கும். இதில் அதிகமான வீடுகள் சேதமடைந்து இருக்கின்றது. கல் வீடு, குடிசை வீடுகள், ஓடு வைந்த வீடுகள்லாம் சேதமடைந்திருக்கின்றது. இதில் முழுவதும் சேதமடைந்த கல் வீடுகளுக்கு 5,000 ரூபாய், பாதி சேதமடைந்த வீடுகளுக்கு 10,000 ரூபாயும், குடிசை வீடுகளுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படும். புதுவை தனியார் பள்ளிகளுக்கும் வரும் 17ஆம் தேதி வரை விடுமுறை உத்தரவை முதல்வர் பிறப்பிக்க வேண்டும் என்று வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்வையிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் வலியுறுத்தி கூறினார். புதுவையில் காலரா வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பொதுமக்களை பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் மருத்துவர்களிடம் சிகிச்சை விவரம் குறித்து கேட்டறிந்து தரமான சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக் கொண்டார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஆங்காங்கே குவியல் குவியலாக குப்பைகள் தேங்கியுள்ளதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே குப்பைகளை உடனே அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்நிலையில் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு நோய் பரவும் சூழ்நிலை இருப்பதால் தனியார் பள்ளிகளுக்கும் முதல்வர் 17ஆம் தேதி வரை விடுமுறை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வெற்றி செல்வன், காங்கிரஸ் பிரமுகர்கள் வெங்கடராமன், சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். குடிநீரிலே சாக்கடை தண்ணி, அதாவது கெட்ட நீர் கலந்ததனால் அது அருந்திய மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக முதலியார்பேட்டை, பூமியான்பேட்டை, இன்னும் சொல்ல போனால் நிறைய இது போன்ற பகுதியெல்லாம் கூட சொன்னாங்க. ஆனால் அதிகம் பாதிப்பு முதலியார்பேட்டை, பூமியான்பேட்டை ஊரில் பாதிச்சு இங்கே வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார். தண்ணி வந்து கண்டாமினேட் ஆனது ஒரு விபத்து போன்றது. அதுக்கு நான் எந்த குறையும் சொல்ல விரும்பல. ஆனால் இப்போ இனிமேல் கொண்டு அது மாதிரி இந்த ஊரில் புதுச்சேரியில் நடக்காமல் பார்த்துக்கணும். இந்த பைப்ஸ் எல்லாம் ரொம்ப துருபிடிச்சு போய் எப்படியோ சாக்கடை தண்ணியில் கலந்து போனதெல்லாம் தொடர்ந்து நடந்துன்னு இருக்குது. அது அதிகமாகும் போது இது மாதிரி கால்ரா வந்திருக்கு. இந்த நேரத்தில் வேற பள்ளிக்கூடத்தை வேற திறந்து வச்சிங்கன்னு குழந்தைகளை அங்கே அனுப்பி, ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இப்போ பெரியவங்களுக்கு இருக்கிறது ஈஸியாக பரவக்கூடியது குழந்தைங்களுக்கு தான். தனியார் பள்ளிகள்லாம் திறந்து வச்சிருக்கு. இப்போ சென்னையிலலாம் இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடலூரில் 18ஆம் தேதி மேலே தான் எப்போ ஸ்கூல் திறக்கணும்னு சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஆச்சுன்னா அப்புறம் பொறுப்பு அரசாங்கம். ஏதாவது ஒரு குழந்தை தாங்காது. குழந்தைக்கு ஒரு 7 முறை 8 முறை வயிற்றால போச்சுன்னா, வாந்தி எடுத்ததுன்னா குழந்தைங்க தாங்காது. அதை அரசாங்கம் கொஞ்சம் விடுமுறை விடணும். புயலால் சேதமடைந்த நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி சேதமடைந்த நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 20,000-ம், மணிலா, மரவள்ளி, பூ, காய்கறி பயிர் வகைகளுக்கு ஹெக்டேருக்கு 15,000-ம், கரும்புக்கு ஹெக்டேருக்கு 30,000-ம், வெற்றிலைக்கு ஹெக்டேருக்கு 50,000-ம், வாழைக்கு 35,000-ம், பழம், சவுக்கு ஆகியவற்றிற்கு ஹெக்டேருக்கு 16,000-ம், தென்னை மரம் ஒன்றிற்கு 800 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படுகிறது என்றும், அதேபோன்று புயலில் இறந்த பசு, எருமைகளுக்கு தலா 20,000-ம், கிடேரிக்கு 5,000-ம், ஆட்டுக்கு 2,000-ம், கோழிக்கு 100 ரூபாயும், வான்கோழிக்கு 500 ரூபாயும், ஜப்பான் காடைக்கு 25 ரூபாயும், மாட்டு கொட்டகை சேதத்திற்கு 4,000-ம் வழங்கப்படும் என்று கூறினார். ஏஜேகே கோச்சிங் சென்டரின் சார்பில் தையல் பயிற்சி பெறும் பெண்கள் பொங்கலை முன்னிட்டு வைத்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், அவரது மனைவி திரு லதா ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏஜேகே கோச்சிங் சென்டரில் அபாகஸ் பயிற்சி வகுப்புகள் மாணவ மாணவிகளுக்கும், மேலும் அழகு கலை பயிற்சி, தையல் பயிற்சி, பழங்களில் இருந்து பழச்சாறு தயாரிக்கும் பயிற்சி ஆகிய பயிற்சிகள் பெண்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொங்கலை முன்னிட்டு தையல் பயிற்சி பெறும் பெண்கள் சமத்துவ பொங்கல் வைத்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் ஏஜேகே கோச்சிங் சென்டரின் உரிமையாளருமான திரு ஜான்குமார் கலந்து கொண்டு பானையில் இடப்பட்டிருந்த பொங்கலை தயாரித்து சுவைத்து பார்த்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருமதி லதா ஜான்குமார் பொங்கலை தயாரித்து சுவைத்து பார்த்தார். நிகழ்ச்சியில் கோச்சிங் சென்டரின் ஆசிரியை மற்றும் தையல் பயிற்சி பெறும் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்று நடந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தையல் பயிற்சி பெற்று வரும் பெண்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் திரு ஜான்குமார் குடும்பத்தினர், கோச்சிங் சென்டரின் ஆசிரியை மற்றும் தையல் பயிற்சி பெறும் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்று நடந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தையல் பயிற்சி பெற்று வரும் பெண்கள் செய்திருந்தனர். புதுவை அரசு பேருந்து ஓட்டுநரின் அடாவடி தடத்தினால் இந்திரா காந்தி சிக்னல் அருகே அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர்.
புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வில்லியனூர் வழியே கரிக்கலாம்பாக்கத்திற்கு அரசு மகளிர் பேருந்து இயக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று மதியம் இந்திராகாந்தி சிக்னலை தாண்டி பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் ஃப்ரீ லெப்ட் எனும் பாதையில் வாகனத்தை வேகமாக ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்த போக்குவரத்து காவலரை தரக்குறைவாக பேசிய ஓட்டுநர் பேருந்தை அங்கேயே நிறுத்திவிட்டு அடாவடி செய்துள்ளார். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பேருந்துகள் மற்றும் கார், ஆட்டோ, 2 சக்கர வாகனங்கள் என நீண்ட வரிசையில் வழியில்லாமல் காத்திருந்தன. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் அரசு ஊழியரான அரசு பேருந்து ஓட்டுநர் செய்த அடாவடித்தனம் அங்கு உள்ளவர்களை முகம் சுளிக்க செய்தது. பொறுமை இழந்த ஓர் சிலர் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும், நான் அரசு ஊழியர், என்னை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஓட்டுநர் தலைகணத்துடன் பதில் கூறியுள்ளார். இப்படியே சுமார் அரை மணி நேரம் விவாதம் நடந்த பின் மேல் அதிகாரியின் இருந்து கட்டளை வரவே வேறு வழியின்றி அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை ஓட்டி சென்றார். இதனால் போக்குவரத்து சகஜ நிலைக்கு திரும்பியது. போக்குவரத்து காவலரிடம் முறைத்துக் கொண்டு கடமை உணர்வே இல்லாமல் அடாவடித்தனமாக தலைகணத்துடன் நடந்து கொண்ட அந்த அரசு பேருந்து ஓட்டுநரை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோ அல்லது அதிகாரியோ அல்லது முதல்வரோ பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கூறினார்கள். அப்படி செய்யாத பட்சத்தில் மேலும் இதுபோல் சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் தங்களது ஆதங்கத்தினை வெளிப்படுத்தினார்கள். எது எப்படியோ அரசு பேருந்து ஓட்டுநருக்கு தாம் செய்தது தவறு என்று தெரிந்தால் சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். புயலால் முழுவதுமாக சேதமடைந்த விசைப்படகுகளுக்கு 5.5 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அளித்த பேட்டியில், மீனவ சமுதாய மக்கள் மீன்பிடி உபகரணங்களை சரி செய்து தொழிலுக்கு செல்வதற்கு ஏதுவாக முழுவதும் சேதமடைந்த விசைப்படகுகளுக்கு 5.5 லட்சமும், பகுதி சேதமடைந்திருந்தால் 4.5 லட்சமும், நுண்ணிலை விசைப்படகு சேதமடைந்திருந்தால் 2.5 லட்சமும், பகுதி சேதமடைந்திருந்தால் 2 லட்சமும் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும், மோட்டார் படகுகளுக்கு 2 லட்சமும், வலை போன்ற சேதங்களுக்கு 33,000மும், மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாத மீனவ குடும்பங்களுக்கு தலா 3,000மும், மீன் வளர்ப்போருக்கு ஹெக்டேருக்கு 15,000மும் வழங்கப்படும் என்றும், மொத்தத்தில் மீனவர்களுக்கு 32 கோடி நிவாரணத் தொகையாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.